பார்க்கலாங்க. நல்ல படம். நெறைய நாளைக்கு அப்புறம் விஜய் சேதுபதிய இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ல பார்க்குறது ரொம்ப ஹேப்பியா இருந்தது. சீரியஸாவே மக்கள் வந்து தியேட்டர்ல படம் பார்க்கணும். நல்லா இருந்தது. பார்க்கக்கூடிய ஸ்டோரி. அருமையா இருக்குங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் மூவி. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு த்ரில்லர் மூவி மாதிரி ஒரு ஃபீலு, ஒரு என்டர்டெய்னர், காமெடி மிக்சிங்ஸ் எல்லாமே இருக்குங்க இதில். ஸோ எதுவும் இல்லைன்னே சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு மூவி. மியூசிக் நல்லா இருக்குது, சாங்ஸ் நல்லா இருக்குது, நல்ல ஒரு மெலோடி சாங் கொடுத்துருக்காங்க. அண்டு காமெடி ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. யோகி பாபியோட கவுண்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும். காமெடிலாம் நல்லா இருக்கும். கிட்ஸுக்குலாம் பிடிச்சிருந்தது நல்லா இருந்தது. இன்னும் காமெடி தான். யோகி பண்ண காமெடி. 2 பேர் காம்பினேஷன் நல்லா இருக்கு. வேற லெவல் பண்ணிருக்காங்க. கடைசியில் அந்த லேடி கட்டிப்லாம் எதிர்பார்க்கல. நல்லா பண்ணிருக்காங்க. சூப்பரா இருக்கு. ஸ்பீடா போகுது படம். நல்லா இருந்தது. என்ன பிடிச்சிருந்தது படத்துல? யோகி பாபு காமெடி, இவரு நல்லா நடிச்சிருக்காரு. விஜய் சேதுபதி சார் நல்லா நடிச்சிருக்காரு. என்ன பிடிச்சிருந்தது படத்துல? காமெடி தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. விஜய் சேதுபதி அண்ட் யோகி பாபு காம்பினேஷன். ஆண்டவன் கட்டளைக்கு அப்புறம் இது ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. யோகி பாபுவும் நல்லா பண்ணியிருக்காரு. விஜய் சேதுபதி காமெடி பண்ணுறதே தெரியாது, ஆனால் நல்லா அவர் பண்ணுற ஒரு காமெடி சீன்ஸும் ரொம்ப சிரிக்கிற மாதிரி இருக்கும். நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருக்காங்க. நான் வேற மாதிரி எதிர்பார்த்தேன். விஜய் சேதுபதி எனக்கு பிடிக்கும். அவரோட படம் எப்பயும் சுறுசுறுப்பாக இருக்கும்ல, கொஞ்சம் ஒரே தீம் தான். நல்லா இருந்துச்சு. ஓகே, பார்க்கலாம். என்டர்டைன்மெண்ட்டாக என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வந்து பார்க்கலாம். சூப்பரா இருந்துச்சுண்ணா. என்ன பிடிச்சிருந்தது படத்துல? எல்லாமே பிடிச்சிருந்தது. சீன் சூப்பரா இருந்துச்சு எல்லாமே. யோகி பாபு காமெடி எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. ஒரு கேங்ஸ்டர் மூவி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. திஸ் இஸ் a pure entertainer mixed with comedy and என்ன சொல்கிறது, த்ரில்லிங்காக இருக்குது. அடுத்தது என்ன நடக்குன்றது நமக்கு புரியல. அதை அழகாக கொண்டு போகிறாங்க. நமக்கு சீட்டில் வந்து உட்கார வைக்கிறாங்க. ஸோ எங்கேயுமே ஒரு லேக் இல்லாமல் கொண்டு போகிறாங்க. ஸோ நைஸ் மூவி. யோகி பாபு கேரக்டர் நல்லா காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அப்பப்போ நல்லா போயிருந்தது. எப்பவுமே அவர் காமெடி பிடிக்கும். இந்த வாட்டி நல்லா தான் இருந்துச்சு. என்ன கேங்ஸ்டர் மூவி மாதிரியா என்ன மூவி? ஆமாம், லைட்டாக அப்படி தான் இருக்குது ஸ்டோரி. ரெகுலராக நம்ம பார்க்குற ஸ்டோரி மாதிரி தான். காமெடியும் இருந்தது, படம் சீரியஸாகவும் இருந்தது. யாரோட கேரக்டர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது? விஜய் சேதுபதி தான் ஆப்வியஸ்லி. ஹீரோயின் நல்லா பண்ணிருக்காங்க. எப்படி பண்ணிருந்தாங்க? ஹீரோயின் நியூ ஃபேஸ். ஸோ நல்லா இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த படம் ஓகே தான். ஆனால் நல்லா இருந்துச்சு. ஓகே, நோ, அதாவது ரிக்ரெட் ஆகல. பார்க்கலாம், ஒரு தடவை பார்க்கலாம். ஹீரோயின் கேரக்டர்லாம் எப்படி பண்ணிருந்தாங்க? நல்லா பண்ணி. ஹீரோயின் கேரக்டர் ஷீ இஸ் வெரி நேச்சுரல் ஆக்டிங். அவங்க வந்து விஜய் சேதுபதி மாதிரியே நல்லா நேச்சுரலாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ரோல் நல்லா பண்ணியிருக்காங்க. விஜய் சேதுபதி சொல்லவே வேணாம், யோகி பாபுவும் சொல்ல வேணாம். அதே மாதிரி அவங்களோட கேரக்டரும் நல்லா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம பப்ளுவும் நல்லா பண்ணியிருக்காருல்ல. குட் கம்பேக். இதுதான் ஃபுல்லாக அந்த பேங்க் கொள்ளை அடிக்கிறது, அது எப்படி இது பண்ணுறது, மறைக்கிறது, அவ்வளோதான். பைக் சீக்கிரம் தான் நல்லா இருக்கு. எல்லாம் பேங்க் அந்த இதெல்லாம் எல்லாமே த்ரில்லிங்காக தான் வச்சிருக்காங்க. ஸ்பீடாக போகுது படம். ஃபைட் சீன்லாம் நல்லா இருந்தது. எல்லாமே ஃபைட் சீன்லாம் நல்லா இருப்பாங்க. நல்லா இருந்தது. டைம் போனதே தெரியலையா? ஆமா, இல்ல டைம் போனதே தெரியல. சாங் ஃபைட்லாம்க்கா? சாங் பெரிய அளவில் அடுத்தடுத்து கேட்குற மாதிரி இருக்கல, பட் ஃபைட் சீன் எல்லாம் ஓகே தான். டுடே சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.